பத்தா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். அதுவா கடவுளே, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், நோய் நொடி வராமல் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். நீ சொன்னது அப்படியே ஆகட்டும். கடவுளே, சொல்லு பத்தா, எதுக்கு என்னை இங்கே அழைத்தாய்? அதுவா கடவுளே, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்னென்ன, நான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக வரணும். கலெக்டர், ஐஏஎஸ், இல்லை நான் தான் கடவுளாகவே இருக்கணும். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். எதுக்கு என்னை அழைத்தாய்? நான் இங்குதான் உள்ளேன். எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டும் தான் இருக்கு. நான் கரெக்டாக டீயில் தட்டு பிஸ்கெட் சாப்பிடலான்னு பார்க்க போய் பிஸ்கெட் டீ உள்ள வந்துடுது. நான் கூலிகளால் போகும்போது தண்ணியை காலி எடுத்து மோட்ரு போடலான்னு பார்க்க போது கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எல்லா பிரச்சனையும் ஏன் தலையிலே இருக்குது. அப்படியா? உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளதா? கவலைப்படாதே, நாளிலிருந்து உனக்கு பிரச்சனை குறையாது, மிக்க மிக்க கூடும். இது திரும்பியும் முதல்ல இருந்தா? யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? என்னை கூப்பிட்டு போங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? என்னை கூப்பிட்டு போங்க ப்ளீஸ். என்னது, நம்மளை தேடி ஒரு சிறுவன் அலையாய் அழைகின்றானே, கண்டிப்பாக அவனுக்கு காட்சி அளிக்க வேண்டும். இதோ வருகின்றேன். பத்தான் கூப்பிடுறாரு. சரி அதோடு. சார், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? அங்கே என்னை கூப்பிட்டு போவீங்களா? ஐயோ, நீ படுத்து நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே.